ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிலா ஆர்கானிக் கார்டன் அட் ஹோம். இது பார்த்தீங்கன்னா அந்த கீரை பாலக்கீரைங்க. சிறந்த ஒரு சூப்பரான எளிமையான விதத்தில் நம்ம வந்து மண் கலவை தயாரித்து இந்த மாதிரி கீரைகள் வளர்க்க போகிறோம். அதுதான் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது மாதிரி என்கிட்ட ஒரு ட்ரே இருந்ததுங்க. நீங்கள் எந்த ஒரு பாட்டாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. சின்ன சைஸில் ஃபஸ்ட்டு ட்ரையல் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்துட்டு காய்ந்த இலைகள் போட்டேங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிச்சன் வேஸ்ட் இருந்துச்சு, அதை போட்டேங்க. என்கிட்ட கொஞ்சம் மாட்டு சாணம் இருந்தது, அதை காய வச்சு போட்டேன். உங்ககிட்ட இருந்தால் சேருங்க. அது வந்து ஒன்றும் கம்பல்சரி கிடையாது. காய்ந்த இலைகள் போடுங்க. கிச்சன் வேஸ்ட்டு நீங்கள் என்ன எடுத்து வச்சுருக்கீங்க அதே மேலே போடுங்க. திருப்பி ஒரு லேயர் மண்ணை போடுங்க, தோட்டத்து மண். நீங்கள் இதுக்கு செம்மண் கோகோபீட் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த கஞ்சி கரைசலுங்க, அதாவது பழைய சாதம் மீந்த சாதத்தை எடுத்து அதில் வந்துட்டு ஒரு 2-3 கை மீந்ததுங்க. அது கூட வந்துட்டு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து புளித்த மாவு ஒரு டம்ளர் ஊற்றி வீட்டில் ஒரு 3 நாளைக்கு அப்படியே நிழலில் வச்சுட்டிங்க. நல்லா புளிச்சு போச்சு. அதை தாங்க இப்போ நான் வந்துட்டு மேலே போட்டு விட்ருப்பேன். நீங்கள் ஒவ்வொரு லேயரும் போட்டுட்டு இந்த மாதிரி அது மேலே தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லேயர் மண்ணை போட்டுட்டு, தோட்டத்து மண்ணை போட்டுட்டு, மணல் கொஞ்சம் கிடச்சிது இந்த கீரையை விதைக்கிறதுக்காக. ஏன்னா அது மணலில் கலந்து போட்டோம்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு அந்த கீரைகள் வந்து கரெக்டாக விழும். அதுக்காக தான் நம்ம மணலில் போடலாம். ஒரு சிலர் வந்து சாம்பலில் கூட போடுவாங்க. உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. எம்டியாகவும் போடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து ஈஸியான முறையில் எல்லாராலையும், அதாவது இதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு மண் கலவை தேவை, அது தேவை, இது அந்த மண் கலவை, இந்த மண் கலவை, செம்மண் தான் வேணும், கோகோபீட் இருந்தால் தான் வளரும், அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த மாதிரி மாட்டினுடைய தொழு உரம் சேர்க்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்க வேணாங்க. ஈஸியான முறையில் இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலையே இருக்கிற தோட்டத்து மண்ணை வளமாக மாற்றி காய்ந்த இலைகளை போட்டு இந்த மாதிரி புளிச்ச நீர் கரைசல் இருந்தால் அது கூட தெளித்து அதை வந்து அது மேலே நம்ம வந்து கீரைகள் விதைத்தோம்னா அதுவும் அந்த மண்ணும் மக்கிடும். அதில் இருக்க அந்த கலவையும் வந்து கம்போஸ்ட் ஆயிரும். கீரைகளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக வளரக்கூடிய அந்த வளர்ச்சியை வந்துட்டு சீக்கிரமாகவே கொடுக்கும். இதை மாதிரி நீங்கள் மறுபடியும் எல்லாம் ஃபைனலாக முடிச்சுட்டு அது கூட தண்ணி கலந்து நிறையா தண்ணி வந்து ஊற்றி விட்டுருங்க. இதை வந்து ஒரு நிழல் பகுதியில், அதாவது அதில் ஒரு 5 நாள் இடைவெளியில் தாங்க முளைச்சி வரும். அதை நம்ம எப்படி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி இப்படி தாங்க முன்னுக்கே நான் வந்து ஒரு டைம் கீரை போட்டேன். அது வந்து இப்போ ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது மாதிரி எளிமையான விதத்தில் நீங்களும் வந்து கீரை வளங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.